இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து கிளிக் பேங்க் அப்படிங்கிற வெப்சைட்டில் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கிளிக் பேங்க் வெப்சைட். இதில் வந்து நம்ம அஃபிலியேட்டாக ஜாயின் பண்ண போகிறோம். வெண்டர்ஸ் அப்படின்னா அட்வர்டைசர்ஸ். இது ஆக்சுவலாக இந்த நம்பர்ஸ் வந்து இது வரைக்கும் கிளிக் பேங்க்லேருந்து அஃபிலியேட்ஸ் வாங்கினா அமௌண்ட் இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ இப்போ வந்து இதில் வந்து சைன் அப் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எந்த கண்ட்ரின்னு செலக்ட் பண்ணிக்கணும். எந்த நேம், நம்மளோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஸோ நம்மளோட வெப்சைட் அட்ரஸ் இருந்துச்சுன்னா போடலாம். இது வந்து வெப்சைட் அட்ரஸ் வந்து இதில் வந்து ஆப்ஷனல். கிளிக் பேங்க் பொறுத்த வரைக்கும் வெப்சைட்டில் போட்டு நம்ம மார்க்கெட் பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாகவும் நம்ம மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ இது வந்து அக்கௌண்ட் நிக் நேம், அதாவது நம்மளோட லாகின் நேம். இது வந்து ஆக்சுவலாக நம்மளோட நேமாக இருக்கணும்னு, அதாவது இப்போ சுதாகர் அப்படின்னா சுதாகர் அப்படிங்கிறது போட வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம மார்க்கெட் பண்ணுறோட ப்ராடக்டோட வெப்சைட் பக்கத்தில் வந்துட்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து xyz.com அப்படிங்கிற வெப்சைட் நம்ம மார்க்கெட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் எப்படி வரும் அப்படின்னா நம்ம நிக் நேம் அதோட சேர்ந்து வரும். அதாவது xyz.com/ அந்த மாதிரி, அதாவது கொஷின் மார்க் போட்டு ஹாப் ஈக்குவல்ட்டு நம்மளோட நிக் நேம் சுதாகர் அப்படின்னு வரும். இப்போ நேமில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இப்போ டவுன்லோட் நவ் ஆர் பை இட் நவ் அந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது போட்டுக்கணும். இப்போ வந்து டவுன்லோட் இட் நவ் அப்படிங்கிற மாதிரி டவுன்லோட் இட் அப்படின்னு போட்டிருக்கேன். இல்லைன்னா டவுன்லோட் இட் டவுன்லோட் DNLEIT அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம். DNL download it.com அப்படின்னு போட்டோம். இது வந்து ஒரு வித்தியாசமாக இருந்தால் நல்லாயிருக்கும். The sign up completion link and 8-digit confirmation code have email to you. Please check your email. இதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு. ஸோ கன்ஃபர்மேஷன் கோடு 4M. இந்த கீழே இருக்கிற இதை வந்து ஃபில் பண்ணோம். ஃபினிஷ். அவ்வளோதான். ஸோ இதுதான் பாஸ்வேர்ட். அந்த கன்ஃபர்மேஷன் கோடு வந்துச்சு இல்லையா, அதுதான் நம்மளோட
நம்மளோட பாஸ்வேர்டு இதுதான் நம்ம பாஸ்வேர்டு. அந்த இமெயில் நமக்கு வந்துடும். இந்த நம்மளோட இமெயில் பாஸ்வேர்டு இதில் இருக்கும். இல்லை, நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் நம்மளோட அக்கௌண்ட் நிக்நேம், இது அக்கௌண்ட் பாஸ்வேர்டு. இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. ஏதோ ஒரு உங்களோட வெப்சைட்டில், உங்களோட கம்ப்யூட்டரில் ஏதோ இடத்துல சேவ் பண்ணிக்கங்க. நீங்கள் இதில் லாகின் பண்ணுங்கள். ஸோ இது உங்களோட கிளிக் பேங்கோட ஹோம் பேஜ். இப்போது இதில் உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் வந்துடும் இல்லையா, எவ்வளோ இந்த டேட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணீங்க அப்படிங்கிறதெல்லாம் வரும். ஸோ இப்போ நம்ம எந்த ப்ராடக்ட் எடுத்து மார்க்கெட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இந்த மார்க்கெட் பிளேஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்க்கெட் பிளேஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இதில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும், இதில் இந்த கேட்டகரியில் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ், ஒன்றா இபுக்காக இருக்கும், சாஃப்ட்வேராக இருக்கும், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இதில் நிறையா லிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நம்மளோட வெப்சைட், இப்போ ஆக்சுவலாக இப்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வெப்சைட் எதை பற்றி இருக்குதோ அதுக்கு ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் தான் நமக்கு சக்ஸஸ் அதாவது ஹிட் ஆகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோன் பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுக்குற வெப்சைட்டில் இந்த டாக்டர் நீங்களாம் போட்டிங்கன்னா யாரும் வந்து அந்தளவுக்கு கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மொபைல் ஃபோன் பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறவங்க தான் அந்த சைட்டுக்கு வருவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த இடத்துல அதுக்கு ரிலவெண்ட்டாக எல்லாம் வேறு எதாவது போட்டிங்கன்னா அவங்களோட அட்ராக்ஷன், அது அவங்களோட ஆர்வத்தை அது ஈர்க்காது. ஸோ இப்போ வந்து நம்ம டாக் பற்றி போட்டிருக்கோம். இப்போ டாக் ட்ரைனிங் அப்படின்னு செலக்ட் பண்ணும்போது நிறையா வெப்சைட்ஸ் டாக் ட்ரைனிங் பற்றி சொல்லி கொடுக்குற சில இபுக்ஸ் ஆகட்டும் வேறு ஏதாவது இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆக்சலரேட்டட் டாக் ட்ரைனிங் அண்ட் ஹெல்த் க்ரூமிங் அப்படிங்கிறது, டாக் ட்ரைனிங் மாஸ்டர் கிளாஸ், டாக் ட்ரைனிங் ஹோம் ஸ்டடி கோர்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா $25 ஒரு சேலுக்கு நமக்கு கிடைக்கிது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சேலுக்கு $25 கிடைக்குது. அதாவது 75% டோட்டல் சேல் வேல்யூலேருந்து 75% நமக்கு கமிஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா சேல்ஸ் பேஸ்டில் வந்துட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு அதிகமான கமிஷன்ஸ் கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி டு த ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸ். அதாவது இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய மெட்டீரியல், அதாவது ஷிப் பண்ணுற மாதிரி ப்ராடக்டோட இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து சேல் கமிஷன் ஜாஸ்தியாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இபுக் அப்படின்னா அந்த இபுக் வந்து ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். அந்த இபுக்கை எழுதுறதுக்கு ஒரு சப்போஸ் ஒரு $100 செலவாயிருக்குது அப்படிங்கும்போது, இப்போது ஒரு அது சேல் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, ஒரு தடவை சேல் பண்ணாலும் அதே மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தான் இல்லையா, அதே அந்த இபுக் எழுதுறதுக்கு என்ன செலவாச்சோ அது $100 அப்படிங்கிறது ஒரே ஒரு தடவை தான் அவங்க செலவு பண்ண போகிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் அது வந்து ஒரு $50 சேல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 ப்ராடக்ட் சேல் ஆனோடனே அவங்களுக்கு அந்த செலவான பணம் எடுத்துடுறாங்க இல்லையா. அதுக்கப்புறம் மறுபடியும் எத்தனை ப்ராடக்ட் அவங்க சேல் பண்ணாலும், எத்தனை தடவை அந்த காப்பியை சேல் பண்ணாலும் அவங்களுக்கு புதுசாக வந்து அந்த இபுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான செலவு கிடையாது இல்லையா. அதே மாதிரி தான் சாஃப்ட்வேரும். ஒரு சாஃப்ட்வேர் வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு $1000 செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த $1000 கிடைச்சதுக்கப்புறம் எத்தனை சேல் பண்ணாலும் அவங்களுக்கு மறுபடியும் அந்த சாஃப்ட்வேர் தயாரிக்க போகிறதில்ல. ஒரு தடவை தயாரிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வைக்கிறது எல்லாமே அவங்களுக்கு ப்ராஃபிட்.
அதே ஷிப் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மவுஸ் வந்து சேல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மவுஸ் 300 ரூபாய்க்கு சேல் ஆகுது அப்படின்னா, அதில் லாபம் 50 ரூபா அப்படின்னா, மறுபடியும் அடுத்த ஒரு 50 ரூபா லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அது மறுபடியும் தயாரித்து தான் ஆகணும். அந்த தயாரிப்புக்கான செலவு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அவங்களுக்கு பண்ணி தான் ஆகணும். ஆனால் டிஜிட்டல் ப்ராடக்ட்டில் அப்படி கிடையாது. அதனால தான் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்து கமிஷன் வந்து ஜாஸ்தியாக தருவாங்க. 75% இதில் தரோம், ஒரு இதில் 80% கூட தருவாங்க. ஸோ இப்போது இதில் 70, இதில் வந்து $25 நமக்கு கமிஷனாக கிடைக்குது. இந்த மாதிரி டாக் ட்ரைனிங் பற்றி இங்கே பாருங்கள், ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி டாக் ட்ரைனிங், ட்ரெயின் யுவர் டாக் வித்தவுட் டச்சிங் ஹிம், இந்த மாதிரிலாம் நிறைய அட்ராக்டிவான வெப்சைட்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டாக் ட்ரைனிங் ஹோம் ஸ்டடி கோர்ஸ், இதான் அந்த நம்ம மார்க்கெட் பண்ண போகிற வெப்சைட்டு. ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம மார்க்கெட் பண்ண போகிற ஒரு வெப்சைட்டு. இதில் டாக் எப்படி ட்ரெயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒருத்தன் சொல்லி கொடுக்குறான். இந்த ஆள் எழுதியிருக்கிறாரு, ரே கெலோரோ அப்படிங்கிற ஆள்தான். ஸோ இதை பற்றின சேல்ஸ் பேஜ் இதுதான் அந்த வெப்சைட்டு. இதில் பார்த்திங்கன்னா $37.77 இந்த ப்ராடக்ட் சேல் ஆகுது. இது யாராவது வாங்கினாங்கன்னா அதில் 75% நமக்கு கமிஷனாக கிடைக்கும். அதாவது $25.43 நமக்கு கமிஷனாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் இந்த புக்கை நம்ம வந்து இது ஒரு புக் அவ்வளோதான். இதை நம்ம வந்து மார்க்கெட் பண்ண போகிறோம். எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜஸ்ட்டு ப்ரமோட். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஹாப் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது இல்லையா, ஹாப் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. அதாவது யாரும் ரெஃபர் பண்ணல, டைரெக்டாக அந்த இதே நான் கிளிக் பண்ணேன். அதாவது டைரெக்டாக அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணும்போது ஹாப் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இதை வந்து யாராவது வாங்கினாங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் கேட்வேக்கு போகுது. பேமெண்ட் கேட்வேல $37 கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், இல்லைனா பேபால் அக்கௌண்ட் இருந்தனாலும் வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அஃப்லியேட் ஈக்குவல் டு, இது என்னோட பழைய கேட்சில் இருக்குது. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அஃப்லியேட் ஈக்குவல் டு நோன் வரும், அது யாரும் இல்லை அப்படிங்கிறது வரும். இது வந்து இன்னொரு அக்கௌண்ட்டில் இருக்குது, அதனால் இந்த இடத்துல இது வந்திருக்குது. ஸோ பரவாயில்ல. இப்போ நார்மலாக இந்த வெப்சைட்டை நம்ம மார்க்கெட் பண்ணுறதுக்கு எப்படி இதனோட லிங்க் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரமோட் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஹாப் லிங்க், நமக்கான அந்த ரெஃபரல் லிங்க், இது வந்து நம்மளோட அக்கௌண்ட் நிக் நேமு. இந்த ட்ராக்கிங் ஏரியாலாம் ஆப்ஷன், இது தேவையில்லை. உங்களுக்கு ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அது தேவையில்லை. ஆக்சுவலாக இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த வகையில் இப்போ நீங்கள் வந்து 2-3 வெப்சைட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, இப்போது எந்த வெப்சைட்டில் போட்ட ஆட் சேல் ஆகிருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இங்கே போட்டுக்கலாம். வெப்சைட் 1 இது வந்து ஆப்ஷனல், நீங்கள் விரும்பினா போட்டுக்கலாம் ட்ராக்கிங்காக, இல்லைன்னா தேவையில்லை இது. ஸோ இப்போ நீங்கள் இதை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த லிங்க் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த லிங்க் எடுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், இப்போ இந்த லிங்க் எடுத்து இதில் போட்டு என்ட்ரேட் பண்ணோம்னா பாருங்கள், doctraining.com/?hop equal to நம்மளோட நிக் நேம் வருது இல்லையா. அதனால தான் நம்மளோட பேர் இந்த இடத்துல நிக் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தா இது வேறு ஒரு மாதிரி அந்த சைட்டோட ஒரு லிங்க் மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ யாராவது இது வாங்கினாங்க அப்படின்னா இந்த லிங்க் வரும் பார்த்தீங்களா, இங்கே அஃபிலியேட் லிங்க். ஸோ இப்போ இதில் யாராவது வாங்கினாங்கன்னா நமக்கு அந்த $25 நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த லிங்க் எப்படி எடுத்து நம்ம போடுறது. ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த ரெஃபரல் லிங்க்கு, இது வந்து அந்த HTML கோடு. இப்போ இந்த HTML கோடு எடுத்து தான்
மறுபடியும் அங்கே இப்போ இந்த இடத்துல நான் HTML கோட் எடுத்து இங்கே போடலான்னு இருக்கேன், இந்த ஆடுக்கு கீழே இந்த இடத்துல. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிசைனை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கோடிங் ஆட் பண்ணுறதுக்கான கேஜெட்ஸ் இங்கே இல்லை இல்லையா, அதனால் இங்கே ஆட் பண்ணிட்டு இங்கேருந்து ட்ராக் பண்ணி கொண்டு போய் இங்கே வச்சிடலாம். அப்போது இங்கே ஆட் பண்ணுறேன். அதே HTML கோடு தான் நம்ம இப்போ எடுக்கிறது. அதனால் HTML ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்ட்டு இங்கே போய்ட்டு நம்மளோட கோடிங்கை பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிடுறோம். இங்கே இருக்குது, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்கே இருக்குது இல்லையா. இதை வந்து நம்ம எடுத்துக்கொண்டு வந்து இங்கே மேலே வைக்கலாம். கொண்டு வந்துட்டு இங்கே மேலே கொண்டு வந்து வச்சுக்கலாம். சேவ் பண்ணிடலாம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துடுச்சு, கிளிக் ஹியர்னு இருக்குது இல்லையா. இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல வெறும் ஜஸ்ட் கிளிக் ஹியர் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், இதில் ஒன்றுமே இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் சம்திங் ஏதாவது கண்டென்ட் எழுதணும். வாண்ட் டு ட்ரெயின் யுவர் டாக் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எழுதணும். இது உங்களுக்கு க்ரியேட்டிவாக எழுதி தெரிஞ்சுன்னா எழுதிக்கிங்க. இல்லைன்னா நீங்கள் எந்த ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணுறீங்களோ அந்தனோட வெப்சைட்லேயே அந்த கேப்ஷன்லாம் இருக்கும், அட்ராக்டிவான சில கண்டென்ட் இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் எடுத்து இங்கே பாருங்கள், the world of training experts. ஸோ இப்போ இந்த கண்டென்ட் எடுத்து நம்மளோட இதுக்கு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே தானே போட்டோம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கிற இடத்துல இதையும் போட்டுக்கிறோம். இப்போ என்ன அது ரிச் டெக்ஸ், இதை பார்த்தோம்னா இந்த மாதிரி வந்துடுது இல்லையா. சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அது ஃபுல்லாக வந்துடும். இந்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, ஏன்னா இந்த பின்னாடி ப்ளூ கலர் இருக்கிறதுனால ஒன்றுமே தெரில. அதனால் நம்ம எடுத்து வேற எங்காவது இந்த இடத்துல கூட போட்டுக்கலாம். இந்த இடத்துல போட்டுக்கிறோம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இந்த இடத்துல வந்துடும். இங்கே வந்துச்சு. சரி, இப்போ யாராவது இதை கிளிக் பண்ணாங்கன்னா இந்த வெப்சைட் போவோம். இந்த வெப்சைட்டுக்கு போவோம். இப்போ இந்த வெப்சைட்டில் நம்மளோட ரெஃபரல் லிங்கோடு இருக்குது. இங்கே யாராவது வாங்கினாங்கன்னா நமக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போது கிளிக் பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம இபிசி பார்த்தோம். சிஜேயில் இபிசினா என்ன, அதிகமான சேல்ஸ் ஆகிறது பற்றி ஒரு ட்ரெண்டை பற்றி போட்டிருந்தாங்க. அதேமாதிரி இதில் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. இது கிராவிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக கன்வெர்ட் ஆகிற ப்ராடக்ட், நிறையா பேர் வாங்குறாங்க, நிறையா பேர் ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அதிகமான கிராவிட்டி இருக்கிற ப்ராடக்ட் எடுத்து நம்ம சேல் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேஜ்லேயே வந்து அதுதான் அதிகமான கிராவிட்டியில் இருக்குது. 6.87 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதேமாரி நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் எடுத்து பண்ணலாம். நீங்கள் எவ்வளோ பிளாக் வேணால் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நார்மலாக பிளாக் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நீங்கள் ஒரே ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்ச டாப்பிக்கில் நீங்கள் பிளாக் ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு பிளாகுக்கும் ஒவ்வொரு சிஜி அக்கௌண்ட்டு, கிளிக் பேங்க் அக்கௌண்ட், பெட்வடைசர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒரே அக்கௌண்ட், அதாவது ஒரே சிஜிலேயே ஒரே பெட்வடைசர் அக்கௌண்ட்லேயும் நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுற பிளாகை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது பார்த்திங்கன்னா. இப்போது ஸோ இதெல்லாம் நீங்கள் அதிகமாக செய்யலாம். அதாவது பாராநார்மல் ஆக்டிவிட்டீஸ், இது அப்புறம் அஸ்ட்ராலஜி பற்றினது,
இதெல்லாம் வந்து நிறையா சேல்ஸ் ஆகும். அதே மாதிரி இந்த இதில் நிறையா சேல்ஸ் ஆகும். ஹோம் பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வந்துட்டு ஸ்மால் இதில் நிறைய ப்ராடக்ட் சேல் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவாலிட்டி, நியூ ஏஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் பிலீஃப்ஸ், இந்த மாதிரி அஸ்ட்ரால் ப்ரொஜெக்ஷன், இந்த மாதிரி டாப்பிக்லலாம் உங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். இங்கே பாருங்கள் கிராவிட்டி எவ்வளோ இருக்குன்னு. அஸ்ட்ரால் ப்ரொஜெக்ஷன் நம்மளோட உடம்புல இருந்து அப்படியே அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ், அதான் வந்து அஸ்ட்ரால் ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் அஸ்ட்ரோ லீடு, இதெல்லாம் பாருங்கள் லைஃப் கோச்சிங் சர்டிஃபிகேஷன் 31.49 கிராவிட்டி, நிறையா இருக்கும். நீங்கள் ஹை கிராவிட்டி ப்ராடக்ட் நீங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இந்த பாப்புலாரிட்டியில் கிராவிட்டி இந்த கடையில் ஐ வந்து 31, 19 இந்த மாதிரி இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் கமிஷன்ஸ் கொடுத்துருப்பான், எவ்வளோ பண்ணுறது என்ன இதுன்னெலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் கிளிக் பேங்க், அதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப சிம்பிள் தான். அது ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். உங்களுக்கு எதாவது டவுட்னா நான் ஏற்கனவே 2-3 வீடியோவில் சொல்லியிருக்கேன். திருப்பி எனக்கு கால் பண்ணலாம் நீங்கள். இதில் இப்போ புதுசாக இன்னொன்று அறிமுகப்படுத்தியிருக்காங்க கிளிக் பேங்கில். என்ன அப்படின்னா, சப்போஸ் இப்போ நீங்கள் இதை வந்து லைஃப் கோச்சிங் சர்டிஃபிகேஷன் இதை நீங்கள் மார்க்கெட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் இதை நீங்கள் லைக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னாகும் அப்படின்னா உங்களோட ஃபேஸ்புக்கில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கோட ஷேர் ஆகும். அதனால் அங்கேருந்து யாராவது கிளிக் பண்ணி வாங்கினாலும் உங்களுக்கு கமிஷன். இந்த ப்ராடக்ட் என்னென்னு நம்ம பார்க்கலாம். instantglobaltraffic.com. ஓகே, இது பாருங்கள் கிளிக் பேங்கில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத இங்கே சொல்லி கொடுக்குறாங்க. 10/11/2010 12/8/2010 8/12/2010 இந்த ஒரு வாரத்தில் $40,000 ஏர்ன் பண்ணியிருக்காங்க in 29 days. ஸோ அது எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது அவன் சொல்லி கொடுக்குறான். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் ஈஸியாக சேல் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி கிளிக் பேங்க்கில் எடுத்துக்கணும். ஆக்சுவலாக ஒவ்வொரு வெப்சைட்டும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், என்ன இருக்குது அப்படிங்கிறது. நான் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் நிறையா படித்து பார்த்து ஈஸியாக பண்ண முடியும். நான் ஆல்ரெடி பண்ணுறதுனால டக்குன்னு பண்ணிட்டேன். உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருந்ததுன்னா மேக்ஸிமம் வந்து இந்த வெப்சைட்லேயே உங்களோட எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுற மாதிரி FAQ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதிலும் உங்களுக்கு கிளியர் ஆகலைன்னா எனக்கு கால் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரமோஷன், அதாவது இப்போ வந்து உங்களோட வெப்சைட்டில் இப்போ பாருங்கள், உங்களோட வெப்சைட்டில் இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டில் எல்லாமே போட்டாச்சு. அதாவது கிளிக் பேஸ்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம், அதாவது பேப்பர் கிளிக் ஆட் போட்டாச்சு. இது வந்து சேல்ஸ் ஆடு, இது வந்து சேல்ஸ் ஆடு தான். ஆக்சுவலாக நமக்கு லீட் ஆட் கிடைக்கல. CJல லீட் கம்பெனி இருந்துச்சுன்னா நம்ம அக்செப்ட் பண்ணி லீட் ஆட் போட்டிருக்கோம். இது வந்து சேல்ஸு, இது கிளிக் ஆடு போட்டிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் என்ன, நம்மளோட பிளாகு டெய்லி ஏதாவது ஒரு போஸ்டிங் அதை போட்டு அப்டேட் பண்ணோம். இப்போ இது வந்து நம்மளோட ஃபஸ்ட் போஸ்டிங்கு. இப்போ அடுத்த போஸ்டிங் நீங்கள் போடும்போது இந்த போஸ்டிங் கீழே வந்துடும், புதுசாக போஸ்டிங், அந்த புது போஸ்டிங் வந்து மேலே இருக்கும். அதுக்கு அடுத்து போடும்போது அந்த 2 கீழே வந்துடும், புதுசாக இருக்கிறது மேலே அப்படியே இருக்கும். இந்த பழைய போஸ்டிங்கெல்லாம் என்ன ஆகும்னா இங்கே லிஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இங்கே யாராவது கிளிக் பண்ணாங்கன்னா அந்த பேஜுக்கு போவோம்.
ஸோ இது நம்ம இது வரைக்கும் பார்த்த வீடியோவில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்ன, கிளிக் பேஸ்ட் அஃபிலியேட் நெட்வொர்க்கில் எப்படி போய் பண்ணுறது, அட்வர்டைஸில் எப்படி போய் பார்க்குறது, எப்படி ஆடெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போகிறது, அப்புறம் பிளாக் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி சில விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்ததில் வந்து நம்ம ப்ரொமோஷன், அதாவது இப்போ சைட் க்ரியேட் பண்ணுறதோ இதில் ஆடெல்லாம் எடுத்து கொண்டு வந்து போகிறதோ பெரிய விஷயம் இல்லை. அடுத்தது வந்து நீங்கள் பண்ண போகிறது இந்த வெப்சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வரணும், மற்றவங்களும் இந்த வெப்சைட்டை பார்க்க வைக்கணும். அப்படி பார்க்க வச்சாதான் இந்த ஆடெல்லாம் கிளிக் ஆகும், இதில் கிளிக் ஆகும், இதில் போய் எதாவது சேல் ஆகும், அந்த மாதிரி ஆகும். இது சும்மா ஜஸ்ட் க்ரியேட் பண்ணி மட்டும் வச்சுட்டோம்னா என்ன ஆகும், வேஸ்ட்டு. டிராஃபிக் வரல அப்படின்னா உயிர் இல்லாத உடம்புக்கு சமாது. ஸோ அடுத்து நம்ம எப்படி டிராஃபிக்லாம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன ஒரு விஷயம், இப்போ நீங்கள் பிளாக் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது நம்ம அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பற்றின சில விஷயங்கள், அதாவது நம்மளை மாதிரி நிறைய அஃபிலியேட்ஸ் வந்து சில குரூப்ஸ் எல்லாம் இருப்பாங்க, சில ஃபாரம்ஸ் டிஸ்கஷன் குரூப்லாம் இருப்பாங்க. அதில் நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் வந்து முக்கியமான ஃபாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பாயிண்ட், forums.digitalpoint, இது நோட் பண்ணிக்கங்க. இதில் வந்துட்டு நம்மளை மாதிரி நிறைய அஃபிலியேட்ஸ் இதில் உலகம் முழுக்க இருந்திருப்பாங்க, நிறையா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. புதுசான வர ட்ரெண்டு, புது மார்க்கெட்டிங் டெக்னிக்ஸு, அந்த மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இதில் நீங்களும் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போது கூகுள் இதில் பாருங்கள், கூகுள் பற்றி இப்போ 90 பேர் அதை பார்த்துட்ருக்காங்க. கூகுள் ஆட்சன்ஸு, நான் சொன்னேன் இல்லையா பேப்பர் கிளிக்கு, கூகுள் ஆட்வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கூகுளோடது. கூகுள் அனலிட்டிக்ஸ், இந்த கூகுள் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்துட்ருக்காங்க. யாஹூ ப்ராடக்ட்ஸ், மைக்ரோசாஃப்ட்டு, ஆல் அதர் சர்ச் இன்ஜின் டைரக்டரிஸ், ஜென்ரல் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன, சோஷியல் நெட்வொர்க்ஸ், இப்போ ஃபேஸ்புக்கில், ட்விட்டர், கூகுள், அதை பற்றி, பேப்பர் கிளிக் அட்வர்டைஸிங், அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ். பாருங்கள், அஃபிலியேட் ப்ரோக்ராம் நான் சொன்னேன் இல்லையா, சிஜே, கமிஷன் ஜங்ஷன், கூகுள் ஆட்சன்ஸு, பெப்பர் ஜாம் நெட்வொர்க்கு, இதெல்லாம் பெப்பர் ஜாம், அசூல் ஆட்ஸ், அமேசான், ஈபே, கிளிக் பேங்க், சித்திகா மால், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் நெட்வொர்க்ஸு. நம்ம இது வந்து ஒரு சிலது பார்த்தோம், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கமிஷன் ஜங்ஷன், பெப்பர் ஜாம் நெட்வொர்க்கு, அசூல் ஆட்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அதான் எல்லாம் ஒரே அஃபிலியேட் நெட்வொர்க்ஸ் தான். நிறைய அஃபிலியேட்ஸ் நெட்வொர்க் நம்ம பார்த்தது வந்து கமிஷன் ஜங்ஷன், கிளிக் பேங்க்கு, பிட்வர்டைஸர், அதெல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் எல்லாமே இருக்கும். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்டு அப்படின்னா நீங்கள் இதில் போய்ட்டு நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போது ஆன்லைனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்லேயே வந்து 2400 பேர் ஆன்லைனில் இருக்கிறாங்க. அதில் 420 பேர் மெம்பரு, 1981 பேர் வந்து கெஸ்ட்டு. இவங்க எல்லாம் இப்போ ஆன்லைனில் இருக்காங்க. இதில் நான் வந்து 2008 இந்த வெப்சைட்டில் நான் மெம்பர். ஓகே, அடுத்தது வந்து நம்ம வந்து இங்கே ஒரு இந்தியன் பெஸ்ட் அஃபிலியேட் நெட்வொர்க் இங்கே ஒன்று இருக்கு. டைரக்டோனா இந்தியன் பெஸ்ட் அஃபிலியேட் நெட்வொர்க் இப்போ தான் வந்திருக்கு. இப்போ தான் நான் பார்க்குறேன். ஹானா மீடியா, நியூ ஜெர்சியில் இருக்குது. அடுத்து நம்ம ஹைதராபாத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, இதை வந்து ஆக்சுவலாக புக் மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் கிளிக் பேப்பர் சேல் அதை பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ், உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி வெப்சைட்டை எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம்.